அனைவருக்கும் என்னுடைய அன்பான கடுமையாக உழைத்து ஒளிகொட்டெல்லாம் இலக்கமாக இருக்கக்கூடிய திருச்செங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய உரிமையாளர் அவர்களுடைய மகாசபா 34வது ஆண்டுடைய மகாசபா கூட்டத்தில் பங்கேற்பதில் உள்ளபடியே ஒரு பெரும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காரணம் 1980களில் கிட்டத்தட்ட ஒரு வடக்காடாக இருந்த பகுதி திருச்செங்கோடு பகுதி. விவசாயம் செய்வதற்கு கூட பெரிதாக தண்ணீர் கூட இல்லாத ஒரு பகுதி. அந்த நேரத்தில் சாதாரணமாக ஒரு 4-5 லேத்து பற்றை ஆரம்பிச்சாங்க. லாரி ட்ரக் பாடி பில்டிங், அதற்கு தேவையான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு 50-60 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா முழுவதும் மட்டுமல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ரிக் உரிமையாளர் சங்கத்தினுடைய பெரியவர்கள் நீங்கள் எல்லோரும் கட்டமைத்திருக்கின்றீர்கள். முழு இந்தியாவிற்கும் கூட ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கு. 2023ஆம் ஆண்டு உத்தரகண்ட் மாநிலத்தில் கட்ட கடைசி மாவட்டம் உத்தரகாசி என்கின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய டனல் வேலை போயிட்டு இருக்கு, சுரங்கப்பாதை வேலை போயிட்டு இருக்குதுங்க. ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டு 41 பேர் அந்த சுரங்கத்தில் மாட்டிக்கிறாங்க. அப்ப நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆங்கில பேப்பர்ல ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்க, திருச்செங்கோட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் அந்த உள்ளே சிக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்பதற்கான முழு முயற்சியில ஒரு திருச்செங்கோட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் ஈடுபட்டிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. மறுபடியும் அந்த பேப்பரை கொஞ்சம் ரொம்ப டீப்பா எடுத்து படிச்சு பார்த்தேன், என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த பேப்பர் அன்னைக்கு நான் படிச்சது, அன்னைக்கு நான் ஒரு பேப்பர் எழுதி வந்தேன். திருச்செங்கோட்டை சார்ந்த தரணி ஜியோடெக் என்கின்ற நிறுவனமும் பிஆர்டி ஐயா மேல வந்துட்டு போனாங்க. பிஆர்டி ஐயா முதலாளியா மேல வந்துட்டு போனாங்க. இவரும் இணைந்து அந்த போக முடியாத அந்த இடத்துக்குள்ள ஒரு திருச்செங்கோட்டில் உருவான ஒரு தொழில்நுட்ப உதவியோடு மத்திய அரசோடு இணைந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த 41 தொழிலாளர்களுக்கும் தேவையான காத்து, தேவையான உணவு, தேவையான தண்ணீரை இவங்க ஒரு பெரிய 6 இன்ச் அளவு இருக்கக்கூடிய ஒரு குழாயில 54 மீட்டர் அதை ஓட்ட போட்டு உள்ள எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 11 நாள் அந்த உள்ள இருக்கக்கூடிய 41 தொழிலாளர்களுக்கும் தேவையான அனைத்தையும் கூட இந்த 2 நிறுவனமும் சேர்த்து செய்தார்கள் என்று இந்த பத்திரிகை செய்தியை பார்க்கும் பொழுது உள்ளபடியே நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நம்ம சாதாரணமாக ஒரு லேத்துங்கிறோம், பற்றைங்கிறோம், அதில் படிப்படியாக தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து இந்த பகுதியில 20,000 இருக்கு. திருச்செங்கோடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதி 20,000 இருக்கு. இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 48 நாடுகளில் கிட்டத்தட்ட 30 நாடுகள்ல 3000க்கும் மேற்பட்ட திருச்செங்கோட்டினுடைய ரிக்கு எல்லாம் இருக்கு. இதை இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் ஒரு பாடம் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சில பேர் வேட்டி சட்டை போட்டுட்டு சிம்பிளா வந்தா இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு மரியாதை இல்லை. அவங்க பெருசா படிக்கல, அவங்க நுனிநாட்டில் ஆங்கிலம் பேசல, பெரிய பந்தாவான ஒரு கார்ல வரல, கோட்டு சுட்டு போடல. ஆனா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே இதற்கு முற்றிலும் விதிவிலக்காக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். கோட்டு சூட்டு போடல, பந்தாவான கார்ல வரல, நுனிநாக்கு ஆங்கிலம் பேசல. இன்னைக்கு இந்த நாமக்கல் மாவட்டம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு தனி மனிதனுடைய வருமானம் அடிப்படையில 4வது இடத்துல நாமக்கல் மாவட்டம் இருக்கு. முதலிடம் சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர். இந்த 3 மாவட்டத்தில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. அதை விட்டுலாம் விடுங்க, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை பல்வேறு தரமான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. செங்கல்பட்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் செங்கல்பட்டுல இருக்கு. சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். ஆனா 4வதாக இந்த பட்டியலில் ஒரு நகரம் இருக்கு, நாமக்கல். அதனுடைய தனிநபர் வருமானம் நாமக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் நாமக்கலுடைய வருமானம் 4,44,000 ரூபாய். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுனாங்க, இந்தியாவுடைய தனிநபர் வருமானமே 2,19,000. மொத்த இந்திய நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 2,19,000. நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானம் 4,44,000. அதை இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா போனாதான் நமக்கு தெரியும். ஒரு பக்கம் கோழி பண்ண இருக்கலாம், ஒரு பக்கம் ரிக் இருக்கு திருச்செங்கோட்டுல. இந்த 2 தொழிற்சாலைகளும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானத்தை ஒரு சென்னைக்கு ஈக்குவலா, கோயம்புத்தூருக்கு ஈக்குவலா, செங்கல்பட்டுக்கு ஈக்குவலா, ஒரு வானம் பார்த்த பூமியை, கிராமத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை உயர்த்தி இருக்கிறாங்கன்னா இது சாதாரண வேலை இல்லைங்க. நீங்களாம் உங்களை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டும் முன்னேறணும், இந்த முழு சமுதாயத்தை முன்னேற்றிருக்கிறீங்க. ரிக்கு வேலை மட்டுமே கிட்டத்தட்ட
5 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்கன்னா உள்ளபடியே உங்களை நினைத்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும், மாறுதட்டிக் கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே. அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் அழைத்த பொழுது நான் சொன்னேன், நீங்க மலேசியால அங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு, கொடியேற்ற போகணும், இந்திய நாட்டினுடைய திருக்கொடியில மலேசியால இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னா இல்லைங்கன்னா அது வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் நடக்கிறது, போன ஆண்டு நீங்க வரேன்னு சொன்னீங்க, நீங்க வரல, இந்த ஆண்டு வந்தே ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது மறுப்பு சொல்லாமல் உழைப்பாளிகளுக்கு மத்தியில் நாம இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேர் ஆவலோடு இந்த நாளில் உங்களோடு இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன். அது நம்முடைய நாட்டினுடைய 80வது சுதந்திர தின அற்புதமான நாளில் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் அருமை சொந்தங்களே, உங்களுடைய உழைப்பு இன்னும் மேல மேல போகணும். இந்த நாட்டிற்கே ஒரு முன்னோடியாக இலக்கணமாக திருச்செங்கோட்டில் லாரி வைத்திருக்கக்கூடிய ஒருவரும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க லாரி ஓனர் மட்டுமல்ல, நிறைய இடத்துல லாரி ஓனரே டிரைவர், நீங்க லாரி டிரைவர் மட்டுமல்ல, லாரி ஓனரே பல இடத்துல மெக்கானிக், நீங்களே பிட்ட கழட்டி மாற்றுறது, எல்லா வேலையும் செய்யறது. ஜார்க்கண்ட் பீகார்ல எனக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் எனக்கு தெரியும். அங்க போய் மாட்டிக்கிட்ட பொழுது நான் காவல்துறையில் இருந்த பொழுது நிறைய பேர் போன் பண்ணிருக்காங்க, அண்ணே ஜார்க்கண்ட் போனோம், பீகார் போனோம், போர் போட்டோம், பணம் கொடுக்கல, ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்டோம், ஊரே வந்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். எத்தனையோ முறை அங்க வாதிட்டு சண்டை போட்டுருக்கின்றோம், நீங்க போர் தான் போட்டாங்க, நீங்க பணம் கொடுக்காம பணம் கேட்டவங்களை பிடிச்சி சிறை பிடிச்சி வச்சிருக்கிறீங்களே. எத்தனையோ திருச்செங்கோட்டு பகுதியை சார்ந்தவர்கள் அங்கிருந்து நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம். ஏன்னா மொழி தெரியாத உங்களுக்கு உழைப்பை மட்டுமே நம்பி திருச்செங்கோட்டில் இருந்து இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலயும் உங்க வண்டி ஓடுது. உங்க வெஹிக்கிள் நம்பரை, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்தியாவில எங்கே பார்த்தாலும் கூட நீங்க பெருமைப்படுறீங்களா, நாம பெருமைப்பட்டுக்கலாம். நம்ம ஊருக்காரங்க உழைப்பான இந்தியா முழுவதுமே வண்டி பெங்களூர்ல ட்ரெயிலர் லாரி ஓடுது, பாம்பேல ஓடுது, அதே போல நம்ம ஜார்க்கண்டாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஓடுது. அதனால அடுத்து வரக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இன்னைக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க. இதை நீங்க முழுமையா உணர்ந்துக்கணும். அப்பா அம்மா சாதாரணமா இந்த பொறுப்புக்கு வரல, கடுமையாக உழைத்து இங்கே வந்திருக்கின்றாங்க. அவங்களுடைய கஷ்டம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. பெரிய ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க, உங்களுக்கு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தேடி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் அப்பா அம்மாவினுடைய 4-5% 40-50 ஆண்டுகளுடைய தாத்தா அப்பாவுடைய உழைப்பு, அம்மாவுடைய உழைப்பு குழந்தைகள். அதனால் குழந்தைகள் முழுமையாக இதை புரிந்து கொண்டு இதை விட அருமையாக உழைத்து, இன்னும் கடுமையாக உழைத்து திருச்செங்கோட்டை உலகத்தினுடைய மேப்ல நீங்க போய் பதிய வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இங்க இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த அம்பிஷன் இருக்கணும், அந்த கௌரவம் இருக்கணும், அந்த தற்பெருமை இருக்கணும். திருச்செங்கோட்டை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் மேப்ல நாம திருச்செங்கோடு என்கின்ற ஒரு சின்ன பொட்டை கொண்டே இங்கே ஒட்டி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கும் வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது மட்டுமில்லை, சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. முழு ஈகோ சிஸ்டம் திருச்செங்கோட்டில் இங்கே வரும் பொழுது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்கே வந்து அவங்க இன்னைக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது திருச்செங்கோட்டில் கனரக லாரி சேஸ் பாடி பில்டிங் ஒரு காலத்தில் ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு ஏர் கம்ப்ரஸர் அசம்பிளிங் சர்வீசிங் இதெல்லாம் தானா வந்துச்சு. அதன் பிறகு ட்ரில்லிங் ராடு பிட்டு தயாரிப்பு இது தானா ஒரு நிறுவனம் வந்துச்சு. அதன் பிறகு ஹைட்ராலிக் ஹோஸ் அது சம்பந்தப்பட்ட வால்வுகள் தயாரிக்கும் நிறுவனம். இன்னைக்கு திருச்செங்கோட்டை பொறுத்தவரை முழுமையான ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, எல்லாம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தயாரிப்பிலிருந்து அசம்பிளியிலிருந்து இங்கிருந்து லாரிகளை ரெடியா ஃபிட் பண்ணி இங்கிருந்து அனுப்பக்கூடிய அளவுக்கு திருச்செங்கோட்டினுடைய ஒரு முன்னேற்றம் என்பது இந்திய நாட்டில் மற்ற நகரத்திற்கெல்லாம் நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்றே மட்டும்தான், ஒரு சைனாவோ வேற ஊருக்கோ நம்ம போனோம்னா இன்னாரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா மாத்திருப்பாங்க. திருச்செங்கோடு போன்ற ஒரு பகுதியில எங்க ரிக் லாரி தொழிற்சாலைகள் இருக்கு, ரிக் அதிகமா இருக்கோ இதை ஒரு ஸ்பெஷல் எஸ்சிஎஸ் டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு டாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு அதுல ஒரு ரிபேட் கொடுத்து நீங்க வாங்கக்கூடிய மூலப்பொருட்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்த கட்டம் திருச்செங்கோட இன்டர்நேஷனல் லெவல் சிட்டியாக மாற்றுவதற்கான முயற்சி இன்னும் நாம் எடுத்திருக்க வேண்டும். அதனால் என்னுடைய கோரிக்கை எல்லா அரசுகளுக்கும் கூட, மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம தடுமாறிட்டு இருக்கோம், வேலை வாய்ப்புக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றோம். 18 வயசிலிருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 43% பேருக்கு வேலை இல்லை. 18 வயசிலிருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய 43% குழந்தைகளுக்கு இன்னைக்கு வேலை இல்லை. இன்னைக்கு ஒரு நாடு மிகப்பெரிய நாடாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிறோம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதிலே தடுமாறி கொண்டிருக்கின்றோம். ஆனா திருச்செங்கோட்டில் ரெடிமேடா வேலை வாய்ப்பு இருக்கு, ரெடிமேடா இன்டர்நேஷனல் கம்பெனி வர்றாங்க. ஒரு தலைமுறை அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாம
இவ்வளவு பெரிய உயரத்தை கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுல ஒரு இடத்தை பொருளாதார மண்டலமாக, இன்னைக்கு எப்படி தஞ்சையை நாம் வேளாண் மண்டலமாக சொல்லி இருக்கின்றோமோ, தமிழ்நாட்டை ஒரு இடத்துல பொருளாதார மண்டலமாக நாம் இதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக செங்கல்பட்டுல நம்ம கொடுக்கிறோம். எதுக்கு கொடுக்கிறோங்க? ஃபாரின் கம்பெனிக்கெல்லாம் நம்ம கொடுக்கிறோம். அவங்களுக்கு கரண்ட் 2 ரூபா 3 ரூபா யூனிட் கொடுக்கிறோம். கியாக்கார வர்றான் அவனுக்கு கொடுக்கிறோம். குண்டாய்க்கார வர்றான் அவனுக்கு 10 வருஷம் கொடுக்கிறோம். லேண்ட் ஃப்ரீயா கொடுக்கிறோம், தண்ணி ஃப்ரீயா கொடுக்கிறோம். ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உழைப்பாளிகளுக்கு அது கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் கருதுகின்றேன். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எல்லோருக்கும் கொடுக்கிறோம். ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு இதையெல்லாம் சிறப்பு பொருளாதார மண்டலமாக, எனக்கு தெரியும் நம்முடைய அமைச்சர் அருமை சகோதரர் அண்ணன் அருண்ராஜ் அவங்களும் வர இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறாங்க. அதனால இந்த அசோசியேஷனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருக்கிறீங்க, அதை நான் படிக்கிறேங்க, அதற்கான முயற்சி நானும் ஒரு தனி மனிதனாக எடுக்கிறேன், எல்லா இடத்துலையும் நம்ம எடுப்போம். அதைவிட முக்கியம், திருச்செங்கோட்டை தமிழகத்துல ஒரு மாடல் பொருளாதார மண்டலமாக இந்த பகுதியை டிக்ளேர் பண்ணணும். ரா மெட்டீரியலுக்கு உங்களுக்கு ஒரு ரிபேட் கொடுக்கணும். திருச்செங்கோட்டனுடைய வளர்ச்சி என்பது அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வளர்ச்சி மட்டுமல்ல, அது வேலை வாய்ப்பு என்று கூட நான் கருதுகின்றேன். அது நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கம் இவர்கள் அதை நடத்தி காட்ட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. இது சாதாரணமா இல்லைங்க, கிட்டத்தட்ட 40 அசோசியேஷன் இருக்கிறாங்க திருச்செங்கோட்டுக்குள்ள மட்டுமே. லாரியிலிருந்து ஆரம்பித்து ஒரு விஷயத்திற்குமே அசோசியேஷன் முறைப்படி, ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தி தேர்ந்தெடுத்து தலைவர் பெருமக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து தலைவர் பெருமக்கள் நம்ம எல்லாம் வழிநடத்தி 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் அந்த பொறுப்பு காரணத்துல அவங்க திருச்செங்கோட்டை அடுத்த கட்டம் எடுத்துட்டு போறாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகள், நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு உழைப்பாளிகளுக்கு கொஞ்சம் மரியாதை குறைவாகத்தான் இருக்கு. எத்தனையோ இடத்துல ரிக் லாரி ஓடிச்சுன்னா அந்த லாரியே ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க, கீழே இறங்குறாங்க, ஒரு டிரைவருக்கு ஒரு மரியாதை கூட கிடையாது, கீழே பாப்பாங்கிறாங்க, டிரைவர் போறாரு, பேப்பரை காட்டுகிறாங்க, பேப்பர் காட்டுறாரு, பேப்பரை எல்லாம் காட்டியும் கூட எத்தனையோ இடத்துல லாரியை பிடிச்சு வைக்கிறாங்க. காரணம் உழைப்பாளிகள் தானே, இவங்க யாருக்கு போய் சொல்ல போறாங்க, இவங்க என்ன கண்ணாடி எடுத்து உடைக்கவா போறாங்க, இவங்க ஹைவே டயர் வச்சு கொடுத்தவா போறாங்க, எல்லாம் அமைதியான மக்கள் தானே அப்படின்னு. அதனால நம்ம அமைதியான மக்கள் தான், அமைதியாக நாம் இருந்து கொண்டே சில வேலைகளை செய்தாக வேண்டும். ஒன்று, இந்த அசோசியேஷன் இன்னும் ஆழமாக, என போன முறை நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை நாமக்கல்லை அழைப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தோம். அதை நாம் எல்லோரும் குடிமகனாக அதை எடுக்கணும். ஏன்னா இங்க வந்தா தான் உங்களுக்கு தெரியும், திருச்செங்கோட்டுக்குள்ள வந்தா தான் அது ஒரு தனி உலகம் என்று தெரியும். ஒரு ஏசி கார்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ உட்கார்ந்து இருப்பது வேறு. ஆனா திருச்செங்கோட்டுக்கு வந்து அந்த குருதி காட்டுல ரிங்கி எங்க வருது, எங்க நீங்க கம்ப்ரஸர் இருக்கு, எங்க நீங்க ஹோஸ் தயாரிக்கிறீங்க, எப்படிப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வண்டிகள் ஓடுறீங்க, 20,000க்கு மேற்பட்ட வண்டிகள் எப்படி ஓடுதுன்னு ஒரு அமைச்சர் பார்த்தால்தான் அவர்களுக்கு அந்த ஊரின் மீது மரியாதை வரும். அதற்கான முயற்சி நாம் எடுப்போம். நிச்சயமா இங்கிருந்து செல்லக்கூடிய லாரியில செல்லக்கூடிய எல்லோருக்கும் கூட தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பது, ஆர்டிஓவாக போலீஸாக இருப்பது எல்லாம் நாம இந்த இதுல ஒரு தீர்மானமும் போடுவது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் அதற்கான உழைப்பை போட வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான கோரிக்கை, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறீங்க, ரிக்கு வண்டிய அக்ரிகல்ச்சர் இதுக்குள்ள கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும் பொழுது, ஏன்னா இதுவும் விவசாய பெருமக்களுக்காக இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு மேடையில பார்த்தேன், அண்ணா நான் டன்சானியால இருக்கேன், எத்தோப்பியால இருக்கேன், இன்னைக்கு திருச்செங்கோட்டு இருக்கக்கூடியவங்க சாதாரணமா ஆப்பிரிக்கால நீங்க பார்க்க முடியும். லாரி டிஸ்அசம்பிள் பண்ணி எடுத்துட்டு போறீங்க, நீட்டா அசம்பிள் பண்றீங்க. ஆப்பிரிக்கா நாடுல 48 நாடுகள், ஆப்பிரிக்கால 30 நாடுகள்ல குறைந்தபட்சம் திருச்செங்கோட்டினுடைய ரிக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் நீங்க கொண்டு போயிட்டீங்க. அதனால் நிச்சயமாக இந்த நேரம் இதை இன்னும் ஊக்குவிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. இது அக்ரி இதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா குறைந்த வட்டி விகிதத்துல அடுத்த கட்டம் செல்வதற்கு நாம லோன் எடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, வெளி மாநிலத்தில் செல்லக்கூடிய தொழிலாளிகள், இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து இருப்பது, இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த தொழிலாளியும் கூட ஒரு பிரச்சனை வந்தா தமிழ்நாட்டு அரசுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு போன் பண்ணா தமிழ்நாடு அரசு அதை தன்னுடைய பிரச்சனையாக தீர்த்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க பீகாரில் இருக்கட்டும், ஜார்க்கண்ட் இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தொழிலாளர்கள் தமிழ்நாடு அரசுடைய ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூப்பிடணும். கூப்பிட்டாங்கன்னா எங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தேவை பொருளாதாரம், 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 வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. அது இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அடுத்த கட்டம் போகாது. ஆனால் வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு பயணம் செய்ய வேண்டும் என்றால்
வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய தமிழ் தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்போது ஒரு சிங்கிள் டோல் ஃப்ரீ என்று அவங்க கூப்பிடணும். அதை தமிழ்நாடு அரசு தன்னுடைய பிரச்சனையாக அதை சரி செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனால் அருமை சொந்தங்களே, காலம் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. தமிழகத்தில் ஒரு புதிய ஆட்சியும் கூட வந்திருக்கு. நாமும் இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு அடிப்படையில் இருந்து தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். 70 ஆண்டுகளாக கோலோச்சி அரசியல் கண் முன்னால் மாற ஆரம்பித்திருக்கிறது. இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. இந்த இளைஞர்களை பொறுத்தவரை வேகம் 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 என்று சொல்லுகிறார். யாராவது டிலே பண்ண கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க. லஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. உழைத்த உழைப்புக்கான ஊதியத்தை காசை இன்னொருத்தவங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அது தமிழகத்தில் நம்முடைய சமகாலத்தில் அது மாற ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த 20 ஆண்டுகள்ல முற்றிலுமாக ஒரு லஞ்சம் இல்லாத தமிழ்நாடாக நாம் அதை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்ப மட்டும்தான் நாம் அடுத்து போவோம். அதற்கு வீதி லீடர்ஸ் நிச்சயமாக தமிழக மக்களோடு உங்களோடு எப்பவும் இருக்கும் என்கின்ற உறுதிமொழியும் இந்த நேரத்தில் அதனுடைய தலைமை செயலராக உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் கொடுக்க விரும்புகின்றேன். அருமை சொந்தங்கள், அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், திருச்செங்கோட்டிலே நீங்க பாக்குறீங்க, ஒரு ஆண்டும் வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம சொல்றோம் 33% காடுகள் இருக்கணும். தமிழகத்தில் இன்னைக்கு 20% தான் இருக்கு. ஏரி குளத்துல தண்ணீர் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. 1,07,000 ஏரிகள் இருக்கு தமிழகத்துல. 53,000 ஏரியில் மட்டும்தான் தண்ணி இருக்கு. அதனால இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதுமே சுற்றுச்சூழல் மாதமாக எல்லா இடத்துலையும் ஒரு மரம் வையுங்க, ஏரி குளத்தை சுத்தம் பண்ணுங்க. நம்முடைய தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் எல்லோருமே, தன்னார்வ நண்பர்கள் இதை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் பயன் வரலைன்னா கூட அடுத்த கட்ட தமிழினம் நம்முடைய குழந்தைகள் இருக்காங்க. அவங்க காலகட்டத்தில் ஒரு வெப்பம் குறைந்தபட்சம் 4 டிகிரினாவது குறையும். திருச்செங்கோடுல சாதாரணமா நீ 37 டிகிரி 38 டிகிரி சாதாரணமா தொடுது. இதே வெப்பத்தை தொடர்ந்து நாம் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆயுசை குறைய ஆரம்பிக்கும். அதனால நாம் சுற்றுச்சூழல்ல நாம் எல்லோரும் ஆர்வமாக பங்கெடுக்கணும். அது அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, மரம் வைக்கணும், கொஞ்சம் ஏரி குளத்தை சுத்தம் பண்ணணும், நம்ம ஊர்ல பசுமையை வச்சுக்கணும், நம்ம ஊர்ல பனைமரம் வைக்கணும். ஆழமா இருக்கக்கூடிய தண்ணீரை பனைமரத்தினுடைய வேர் மட்டும்தான் அதை ஆழமா இருக்கக்கூடிய இடத்துல வைக்கும். தண்ணி இன்னும் கீழே கீழே போயிட்டே இருக்கும். அதையும் நாம் செய்வோம் என்கின்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆனால் நம்முடைய பிரஸ் அமைப்பு சங்கம் இன்னைக்கு மேடையில 2-3 முக்கியமானவர்களுக்கு மரக்கன்றுகளை கொடுத்தார். மிக மகிழ்ச்சியாக இருந்ததை பார்ப்பதற்கு. இங்கே நம்முடைய வீதி லீடர்ஸ் அமைப்பினுடைய ஸ்டால் இருக்கு, அதிலும் மரக்கன்றுகள் நம்முடைய அமைப்பினர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் வாங்கி பயனடைய வேண்டும் என்று அன்போடு சொல்லிக் கொள்வது மட்டும் இல்லாம உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருந்திருக்கின்றோம். அது அரசியல் கட்சியில இருந்த பொழுதும் நாங்கள் இருந்திருக்கின்றோம், தன்னார்வலராக இருந்த பொழுதும் இருப்போம், தனி மனிதராக இருக்கும் பொழுதும் இருப்போம். வருகின்ற காலத்துல மக்கள் நீங்கள் எங்களை நம்பி எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அப்பொழுதும் நாங்கள் இருப்போம் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வார்த்தையை உங்களுக்கு சொல்லி, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு, செயலாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு, பொருளாளர் அண்ணன் பாலகுமார் ராமசாமி அவர்களுக்கு, உபத்தலைவர் அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கு, உபச்செயலாளர் அண்ணன் வடிவேல் அவர்களுக்கு, நிர்வாக உறுப்பினர் அண்ணன் பாலு அவர்கள், செந்தில் அவர்கள், குணசேகரன், ஓமேஷ்குமார், மோகன் அவர்கள், குருசாமி அவர்கள், சரவணன் அவர்கள், பிரபாகரன் அவர்கள், பெரியசாமி அவர்கள், சதீஷ்குமார் அவர்கள், மோகன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், வடிவேல் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய அமைப்பினுடைய எல்லா பெரிய அற்புதமான பாட்டாளிகளுக்கு, கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்திருக்கின்றீர்கள். அதற்கான என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற காலத்தில் இந்த அமைப்பை இன்னும் பெரிய அமைப்பாக மேலே செல்ல வேண்டும்.
திருச்செங்கோடு ரிக் வைத்திருக்கக்கூடிய ஒருவரும் இந்தியாவில் எங்கே சென்றாலும் கூட 2 அடையாளத்தோடு போறீங்க. ஒன்று தமிழன் என்கின்ற அடையாளம், இன்னொன்று இந்தியன் என்கின்ற அடையாளம். ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் 2 அடையாளத்தோட போறீங்க. அந்த அடையாளத்தை பெரிய அளவில் வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் வருகின்ற காலத்தில் உங்களுடைய குழந்தைகளும் அந்த அடையாளத்தை இன்னும் பெரிய அளவில் அதை வளர்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாள் சிறப்பாக இருக்கட்டும். புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும். நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த மகாசபை கூட்டம் ஒரு நாளாக இருக்கட்டும். நாளைக்கு பெரிய அளவில் கெடா வெட்டு நிகழ்வுலாம் இருக்கு. அது எப்பொழுதும் திருச்செங்கோட்டை பொறுத்தவரை அது பந்தல் கடாயாக இருக்கட்டும். ஒரு பெரிய நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு எல்லோரையும் ஒரே இடத்தில் அழைத்து சமபந்தியாக அமர்ந்து அண்ணன் தம்பிகளாக, உறவினர்களாக, உற்றோர்களாக, சொந்தங்களாக, உறுப்பினர்களாக அமர்ந்து ஒரு உணவு சாப்பிடுவதில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட உணவு சாப்பிட்டு கை கழுவும் பொழுது அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் இன்றைய நிகழ்வாக இருக்கட்டும், நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், மிகச் சிறப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழனம் வாழ்க, பாரதங்களின் புகழ் உயர்வு.